நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நல்லா கேளுங்க. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாரும் ஹார்ட் அட்டாக் வர மாரியான நியூஸ் போயிட்டு ஆமா. இருக்கிறது கோல்டோட ஆ ரேட்டு தான். கண்டிப்பா. நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க அத வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா வச்சுக்கணும். வீட்ல பாதுகாத்து வச்சுக்கணும். ம். ஏதாவது ஆத்திர அவசரம் கல்யாணத்துக்குன்னு ஏதாவது பயன்படுத்திக்கலாம்னு தான் வாங்குவாங்க. ம். இப்போ அவங்க வாங்கவே முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. ம். நம்ம அத பத்தி நம்ம பேசுவோமா? பேசலாம் சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம்ங்கிறது எப்படின்னா, கோல்டுங்கிறது உலகத்தில வந்து அதுதான் வந்து உரைகல்னு சொல்லக்கூடியது. ம், ம், ஒரு கவர்மெண்ட் நடக்கிறதே, அது வந்து எவ்வளோ ஸ்டாக் ஆஃப் கோல்டு இருக்கு. அந்த நாட்டு மக்களுடைய அந்த அரசாங்கம் வந்து எவ்வளோ திறம்பட செயல்படும், ம். தன்னம்பிக்கையோட செயல்படும்னாக்கா, அவங்கள்ட்ட இருக்கிற கோல்டு ஸ்டாக் வச்சு தான். சூப்பர். இதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது ஒரு லோன் மாரி வந்தது. லோன் ம். வச்சுட்டு நீங்க வாங்கலாம், வைக்கலாம், அடகு பிடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆமா, ஆமா, எல்லாருக்கும். ஆமா. ஸோ அதுக்கு பிறகு எப்போ வந்ததுனாக்கா, எனக்கு நினைவு தெரிஞ்சு 2002ல நிலத்துக்கு குடுத்தாங்க கடன். ம். ஃபர்ஸ்ட்டு நிலத்துக்கு கடன் குடுத்தாங்க. எப்பயெல்லாம் நிலத்துக்கு கடன் குடுக்க ஆரம்பிச்சாங்களோ, அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வரலாறு காணாத அளவுக்கு 20 மடங்கு, 30 மடங்கு, 100 மடங்கு கூட சில இடங்கள்லலாம் வந்து ரியல் எஸ்டேட் ஏத்துனத நம்ம ஏறுனது. பார்க்கலாம். எஸ் கண்டிப்பா. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஏறுனதோட என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, இதுக்கு ஒரு ஸ்டாக்னேஷன் மாரி குடுத்துட்டு, அதுக்கு அடுத்து இந்த கோல்ட வந்து அதுக்கு பிறகு இத வந்து ரியல் எஸ்டேட் மாதிரியே அத விடவும் அதிகமான ஒரு கோல்டு விலை ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. என்ன கேட்டீங்கன்னாக்க, 1 கிராம் வந்து 916 நான் சொல்றது. ரூ. ம். 25,000 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கு. இன்னும் குறுகிய காலத்தில.